மலைச்சாரல் சேனலிலிருந்து வெகுளி வெள்ளையப்பன் சிறுகதை. ஒரு முறை மலைக்கு அவனது தாத்தா கட்டி வைத்த வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் வீடே தரைமட்டமாகிவிட குடியிருக்க வீடின்றி பக்கத்து வீட்டில் வாசலில் படுத்து கொண்டு உறங்கி போனவனை வீட்டினர் விரட்டியடிக்க எங்கள் வீட்டு திண்ணையில் கேட்காமலேயே வந்து படுத்து கொண்டான் வெள்ளையப்பன். அந்த ஊரிலேயே பெரிய திண்ணையுடன் கூடிய ஓட்டு வீடு எங்களுடையது மட்டும்தான். அதை கொசவன் ஓடு என்று கூறுவார்கள். சுவரும் சுண்ணாம்புக்காரை எனும் ஒரு வகை கலவையால் கட்டப்பட்டு பூசியதால் முகம் தெரியும் கண்ணாடி போல் இருக்கும். அக்காலத்தில் வீட்டிற்குள் யாரும் நுழைய முடியாதபடி தற்போது போல் காம்பவுண்ட் சுவர் வைத்து யாரும் கட்டமாட்டார்கள். ஒவ்வொரு வீட்டின் முன்னும் திண்ணை எனும் படுத்து ஓய்வெடுக்கும் பகுதி வீதி பக்கம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வீட்டினர் வீட்டிற்குள் படுத்துக்கொள்வர். அந்த வழியாக செல்லும் வழிப்போக்கர்கள், வீடில்லாத அனாதைகள் ஓய்வெடுத்து செல்ல திண்ணைகள் பயன்படும். வீட்டில் உள்ளவர்கள் அவ்வாறு ஓய்வெடுத்து செல்பவர்களுக்கு தாங்கள் உண்டது போக மீதி இருக்கும் உணவை கொடுப்பர். அவ்வாறு வெள்ளையப்படும் ஓய்வெடுத்து எங்கள் வீட்டில் போடும் உணவை சாப்பிட்டதோடு எங்கள் வீட்டினர் சொல்லும் எடுபிடி வேலைகளை செய்தான். ஒரு நாள் வெள்ளையப்பன் தன் தலையில் வைத்து மண் குடத்தில் தண்ணீர் கொண்டு செல்லும் போது நான் அவனை பார்த்து, அதோ பாரு, வெள்ளை காக்கா பறந்து போகுது என்றதும் மேலே வெள்ளையப்பன் அண்ணாந்து பார்க்க அவனது தலையில் இருந்த மண்குடம் விழுந்து சுக்கு நூறானது. என்னை முறைத்து பார்த்து அடிக்க வந்ததும் நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன். வீட்டுக்கு போன பின் தான் தெரிந்தது, அந்த உடைந்து போன மண்குடத்தில் எங்களுடைய வீட்டுக்கு தான் தண்ணீர் கொண்டு சென்றான் என்று. அன்று மதியம் வெள்ளையப்பனுக்கு சோறு போடாததால் அழுதபடி வாசலில் அமர்ந்திருந்தவன் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். நல்ல வேளை, குடம் உடைந்ததற்கு நான் தான் காரணம் என்று அம்மாவிடம் கூறி என்னை மாட்டி விடாததால் தப்பித்தேன். எனக்கென தனியாக அம்மா வெங்கலப்போசியில் எடுத்து வைத்திருந்த உணவை வெள்ளையப்பனுக்கு போட்டுவிட்டு நான் தண்ணீரை குடித்து பட்டினி கிடந்தேன். நான் செய்த தவறுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்து கொண்டேன். கவலை என்று சொல்லக்கூடிய காளைகள் பூட்டிய கயிற்றில் எங்களது கிணற்றில் எனது தாத்தா தோட்டத்திற்கு நீர் இறைப்பார். மின்சாரம் மூலம் மோட்டார் வைத்து விட்டால் ஒரு சுவிட்சை போட்டாலே தண்ணீர் வந்து விடும் என மின்சார ஊழியர்கள் ஒரு முறை வந்து சொன்னபோது, தண்ணீர் வழியே மின்சாரம் வந்தால் இறந்துவிட நேரும் என பலர் தாத்தாவிடம் எடுத்து சொல்லியும் மின்துறையினர் கொடுத்த நம்பிக்கையில் மின் இணைப்பை பெற்றுக்கொண்டு மோட்டார் வைத்து வாய்க்காலில் நீர் சென்றதை ஊரே வேடிக்கை பார்த்தது. ஆனால் மின் மோட்டார் வைத்த பின்பு வெள்ளையப்பன் எங்கள் தோட்டத்திற்கு வர மறுத்துவிட்டான். தோட்டத்து கிணற்றுக்கு மின்சாரம் கொடுக்க பயன்படும் மின் கம்பிகளுக்கு இடையே செல்லும் கம்பிகள் பாதைக்கு குறுக்கே இருந்ததுதான் காரணம். ஒரு நாள் நானும் உடன் வருவதாக கூட்டி சென்று கம்பிகள் குறுக்கிடும் இடத்தை நான் கடப்பதை பார்த்ததும் பயம் போகாமல் குனிந்தபடி மின் கம்பிகளுக்கு அடியே வேகமாக ஓடி அவ்விடத்தை கடப்பான். இந்த கிரகத்தை வேற இப்படி போட்டு வச்சுட்டானுங்க என கூறுவான். வாய்க்கால் நீரிலும் கால் வைக்க பயப்படுவான். மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சைக்கிள் வந்தது ஒரு புரட்சி என்றாலும் அதற்கான விலை கொடுத்து வாங்க 1 ஏக்கர் பூமியை விற்க வேண்டும் அல்லது சைக்கிள் வாங்கும் விலையில் வண்டி மாடு வாங்கிவிடலாம் எனும் நிலையில் எங்கள் ஊரின் செல்வந்தர் ஒருவர் 4 சைக்கிள்களை வாங்கி வாடகைக்கு விட்டார். பொங்கல் பண்டிகைக்கு என் அம்மா கொடுத்த காசில் சைக்கிள் ஓட்டும் ஆசையில் வாடகைக்கு ஒரு சைக்கிளை எடுத்த வெள்ளையப்பன் காலையிலிருந்து மாலை வரை ஓட்டத் தெரியாததால் தள்ளி கொண்டே 30 மைல் தொலைவில் இருந்த தன் அக்கால் வீட்டிற்கு சென்று வந்ததை பார்த்து ஊரே சிரித்தது. எனக்கும் சைக்கிள் ஓட்டி பழக ஆசை வந்தது. 5வது படிக்கும் 10 வயதில் சைக்கிள் ஓட்டினால் போலீஸ் பிடித்து சென்று விடும் என பயத்தை என் தந்தை போட்டு வைக்க சைக்கிள் பக்கத்தில் சென்று நிற்க கூட பயப்பட்டேன். வெள்ளையப்பனின் சைக்கிள் ஆசை வெறியாக மாறியது. அடிக்கடி சைக்கிள் கடை பக்கமே திரிய ஆரம்பித்தவன் சைக்கிளை வெளியே எடுத்து நிறுத்துவது, துடைப்பது என சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகவே மாறியிருந்தான். சைக்கிள் கடைக்காரனின் பெண் ராணி சைக்கிள் ஓட்டி பழக விரும்பிய போது வெள்ளையப்பன் பின்னால் உள்ள கேரியரை பிடித்து கொள்ள அவள் கால்களை கீழே ஊனாமல் குரங்கு பெடலில் ஓட்ட ஆரம்பித்து ஒரே மாதத்தில் வெள்ளையப்பனை பின்னால் அமர வைத்து ஊரை சுற்றும் அளவுக்கு நன்றாக ஓட்ட ஆரம்பித்து விட்டாள். சைக்கிளோடு ராணியையும் பிடித்து போனதால் அவன் எங்கள் வீட்டு பக்கம் தலை காட்டுவதை விரும்பாமல் சைக்கிள் கடையிலேயே சைக்கிள்களை பாதுகாக்கும் பொருட்டு படுத்துக்கொள்வதும் ராணி தன் வீட்டிலிருந்து உணவு கொடுப்பதும் தொடர்கதை ஆனது. ராணி படிப்பை முடித்து அரசு ஆசிரியை வேலை கிடைத்ததால் வெளியூருக்கு வேலைக்கு செல்லும் நிலை வர அவளுக்கு எடுபடி வேலை செய்ய வெள்ளையப்பனை அனுப்பி வைத்தார் ராணியின் தந்தை.
ராணிக்கு மாப்பிள்ளை பார்த்தபோது தான் வெள்ளையப்பனை விரும்புவதாக ராணி சொல்ல குடும்பமே ஆடி போய்விட்டது. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் ராணி பிடிவாதம் பிடிக்க அவனையே அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். படித்து வேலைக்கு போன நான் தற்போது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் காலத்தை கழித்து கொண்டிருக்க படிக்காத வெள்ளையப்பன் தனது 75வது வயதில் தன் மகன் நடத்தும் 75வது ஜவுளி நிறுவன கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வெகுளி வெள்ளையப்பன் என ஊர் அன்று அழைத்தது மாறி இன்று ஜவுளி வெள்ளையப்பன் என உலகம் அழைத்தது. எந்த நிலையும் எவருக்கும் மாறலாம் என்பதற்கு வெள்ளையப்பனே சாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.